மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோட பார்த்து பேசி அவங்களோட கொஞ்சம் நேரம் செலவிடுவதற்கு, இல்லை அவர்களோட தொலைபேசியில் பேசுவதோ, இல்லை நீண்ட நாள் நீங்கள் சந்திக்காமல் இருந்த ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளோ ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருப்பதால் மனசுல ஒரு சந்தோஷமும் உற்சாகத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம், நிதான போக்கை கையாள வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தினம். இன்னும் சொல்ல போனா காதல் போன்ற விஷயங்கள்லாம் கூட வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றிகள் ஏற்படும். ஆனா மனசுல கோபதாபங்களை அடக்கி கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல நல்ல பெயர், சில நல்ல மாற்றங்கள், சில நேரங்களில் புதுசா சில வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்றது, இல்லை அதுக்கான ஒரு நல்ல ஒரு லெட்டர்ஸ் சேர்றது, இல்லை சில தொழில் புதிதாக தொடங்குவதற்கோ, இல்லை செய்யற தொழில சில புதுமையான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கோ நம்ம தயார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. புதிய சிந்தனைகளும் புதியமான விஷயங்கள்ல நல்ல ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். நல்ல சுபங்கள் எல்லாம் ஏற்படும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகளுக்கு பின் நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சில முக்கியமான சில ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். மனசுல ஒரு சந்தோஷம், எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள், சில நேரங்களில் தனவரவு, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருப்பதால் மனசுல உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு நிலையில்லா தன்மை, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று எதாவது செய்யணும்ன்ற உத்வேகம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினம். பேசக்கூடிய வாக்குவன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதை ஓரிரு தினங்கள் தள்ளி போடுவது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அப்படி வந்தாலும் பெரிய பாதிப்புகள்னு ஒன்றும் ஏற்படாது. முக்கியமா நீங்க அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனா அந்த மாதிரியான அலைச்சல்கள் மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நீங்க ஏதோ இப்ப திருப்பதி போய் தரிசனம் கொண்டு வரீங்க, ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு நிம்மதி, சந்தோஷம், அது போன்ற அலைச்சல்கள். அதனால ஆக்கப்பூர்வமான சில வேலைகளில் ஈடுபடுவீங்க, சில செலவுகள் ஏற்படும், அதுவும் ஆக்கப்பூர்வமான நல்ல செலவுகளாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகள் தேவை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினம், சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய அளவில் சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு விஷயத்திலையுமே மனசுல உற்சாகம், நல்ல ஒரு அதாவது எண்ணம், சிந்தனைகள், வெற்றி வாய்ப்புகள், நண்பர்களுடைய ஆதரவு, உதவி, பணப்பற்றாக்குறை நீங்கிறது, இது மாதிரி ஒரு நல்ல பலன்களாகவே ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. இந்த தினத்துல நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை தரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினமாக அமைந்துவிடும். பல சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு தினமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின்பால் வெற்றிகள் சிறப்பாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் என்பது விலகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். நீங்க கடுமையாக உழைப்பீர்கள், ஆனா நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் சில மாற்றங்களை எதிர்நோக்கி அதற்கான முயற்சிகள் இறங்கினீங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு பாதையை நோக்கி செல்லும். நல்ல வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் போறதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அதை தடையை தாண்டி வெற்றியை அடைவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு மனசுல ஒரு நல்ல ஒரு சிந்தனை, மனசுல ஒரு அமைதி, மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த வானமே வசப்படும். அந்த வானமே வசப்படும் பொழுது தெய்வ அனுகிரகம் சிறப்பாகத்தான் அமையும். அந்த தெய்வ அனுகிரகம் சிறப்பாக அமையும் பொழுது எந்த காரியத்திலும் நமக்கு வெற்றி ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம், நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மைகள் எல்லாம் புலப்படும், இருள் விலகும், நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தால் அது நிகழும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனத்தோடு செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மனசில் அமைதி இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் செயல் வீரராக திகழ்வீர்கள். தடைகளை எல்லாம் வெற்றி காண வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அதிகமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீங்க. உங்கள் முயற்சிகளும் நல்ல பலனை தரும். தெய்வத்தால் ஆகாதெனினும் மேவர்த்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் சொன்ன வாக்குப்படி இருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அனுஷ நட்சத்திரங்களுக்கு ஒரு அபாரமான வெற்றி. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மனசுல சந்தோஷமும் தைரியமும் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையிலும் மிக மிக சிறப்பான ஒரு தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய சில பின்னடைவுகளை பற்றி சட்டை செய்யாமல் மேல மேல எழுந்து நின்று வீரமாக போர் புரியக்கூடிய அளவில் ஒரு மன ஒழுக்கம் அமையும். அதனால பார்த்தீங்கன்னா சிறப்பான வெற்றிகள் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இந்த தினத்துல நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றிகள் ஏற்படும். சில நேரங்களில் நல்ல புகழை கூட நீங்கள் அடைவீர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுபமான நல்ல பலன்களே ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. நமக்கு ரொம்ப நாளா சேர வேண்டிய பணம் சேரும்.
சில நேரங்களில் வீடு போன்ற விஷயங்களுக்காக சில கடன் வாங்க நீங்கள் எத்தனிக்கும் பொழுது அந்த கடன்கள் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிற ஒரு நல்ல செய்திகள் சேர்வது, மொத்தத்தில் உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கான வழி பிறக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருவோண நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினம், வெற்றி மேல் வெற்றிகள் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செயல் வீரராக திகழ்வீர்கள். மனசுல ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மனம் இருக்கும், சலனமில்லாத ஒரு மனம் இருக்கும். தெய்வ நம்பிக்கைக்கும் தியானங்கள் செய்வதற்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகள் ஏற்படலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான பலன்கள், எடுத்த எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பான செயல்பாட்டால் நல்ல பெயரை பெறுவீர்கள். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொண்டு கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிற மாதிரி சில பழைய விஷயங்கள் எல்லாம் தள்ளிட்டு புதுசு எக்ஸ்சேஞ்ச் பண்றது, பழைய வாஷிங் மிஷினுக்கு புதுசு, பழைய காருக்கு புது காரு, அந்த மாதிரி. ஆனா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க முயற்சிகள் கொஞ்சம் செலவு ஏற்பட்டாலும் அது ஒரு நியாயமான செலவாக இருக்கப்படும், சுபமான செலவாக இருக்கும், மனதுக்கு நிம்மதியை தரும். அது போன்ற ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருப்பதால் உங்களை நீங்களே பரிசோதித்து உங்களுடைய திறமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினம். செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமைகிறது. உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொண்டு சீராக்கிக் கொண்டு புதிய உத்வேகத்துடன் செயல்படுவதற்கான அடித்தளத்தை அமைத்து தரக்கூடிய நல்ல தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரம், மூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சுப செலவுகள் ஏற்பட்டாலும் நல்ல வெற்றிகளும் சந்தோஷங்களும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் காத்திருக்கின்றன. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் தரக்கூடிய, ஆரோக்கியம் பெருகக்கூடிய நல்ல தினம்.